ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி மைன்கிராஃப்ட் ஜாவா எடிஷன் பார்ட் 2 தான் விளையாட போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லெட்ஸ் கோ. நம்ம பாட்டு வந்து அயங்கலமை அவங்கெல்லாம் சாகடிச்சு அயனியும் பண்ணியிருப்போம், அதாவது வாங்கியிருப்போம். இப்போ பார்ட் 2 நல்லா வாங்க. மொத்தத்தில் கோல் எடுத்துக்கலாம், நிறைய இருக்குது. எங்காவே பேச முடியல கைஸ், எனக்கு இன்றைக்கி சளி ரொம்பவே, அதனால் கொஞ்சம் இன்றைக்கி லீவ் போட்டேன். கொஞ்ச நேரம் தூங்கினேன். கோல் நிறைய கிடைக்குது, பிரமாதம். நம்ம இந்த குகையை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதனால் நம்மக்கிட்ட 6 இருக்குது. முதல்ல இந்த குகைக்குள்ளே எதுனாச்சும் இருக்குமா, இதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல நம்ம கிராஃப்டிங் டேபிள் எடுத்துகிட்டு, கிராஃப்டிங் டேபிள் இல்லை, சரி செஞ்சிருவோம். ஏய், என்னாச்சு? என்னங்க கிராஃப்டிங் என்னல ஆச்சு? ஐயோ, என்ன இங்கே இருக்கிறதுனால வரலையா என்ன? நான் மைண்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு இடத்த பார்த்துட்டோங்க. இது ரொம்ப வினோதமான இடமா இருக்கு. இங்கே சரி மேலே போவோம். ஆஹா ஃப்ரெண்ட்ஸ், நைட் ஆக போகுது. அவ்வளோதான், இப்போ நைட் ஆக போகுது. நம்மளோட கிராஃப்டிங் டேபிள் அங்கே இருக்குது. ஏன் அது என்னால் கிராஃப்டிங் டேபிளே பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. இது எப்படியோ நம்ம கிராஃப்டிங் டேபிள் கிடச்சிருச்சு. பெட்டு போட்டு தூங்கலாம், பக்கத்தில் தூங்கிடலாம். நான் ஒரு செகண்டில் பயந்துட்டேன். பெட்டை கூட நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பக்கெட் தான் செய்ய போகிறோம். பக்கெட்டே ரொம்பவே முக்கியங்க. மைன் கார்ட்டில் எனக்கு வேணாம். ஐ வாண்ட் பக்கெட். மீதி 2 இருக்குது. இதை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. பாருங்க, எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் ஷீல்டு செய்யலாம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஸ்டோன் ஸ்குவாட். இப்போ என்னத்து கூட அதெல்லாம் எடுக்க நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண தான். நெக்ஸ்ட்டு மைனிங் பண்ண. ஸ்டிக்ஸ் இல்லையா நம்மக்கிட்ட, சரி எடுத்துக்கலாம். ஓகே, கிராஃப்டிங் டேபிளை அழிச்சிடலாம். இப்போ கிராஃப்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்மக்கிட்ட கோழி நல்லாவே இருக்குது, நிறையவே இருக்குது. ஓய், அயன் கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடப்பாவி, 2 அயனா? அட, இதை வச்சு நான் என்னடா செய்யுது? கோர் தாங்க அதிகமாக கிடைக்குது இந்த இடத்துல. கோர் தான் அதிகமாக கிடைக்குது. அயன் கிடைக்கிறது அரிதாக இருக்குது. ஓ ஷிட், என்னங்க வித்தியாசமாக இருக்குது.
எப்படியோ வந்த வேலையை பார்ப்போம். இங்கே ஒரு குகை மாதிரி இருக்கு. லைட் வச்சு இப்போதைக்கு வெல் ட்ரெயினாக ஆகிட்டு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு மேலாப்பாவே அடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு போக முடியாது. நிறைய ஆர்மர் அதெல்லாம் வந்து செஸ்ட் பிளேட் அதெல்லாம் பண்ணால் தான் முடியுமே. இப்போதைக்கு போக முடியாது ஒரு ஷீல்டில் வச்சுட்டு. ஓ ஷீட் ஹெல்த்து போகுது. வாட்டர் பக்கெட்டை எடுத்து ஃபில் பண்ணிக்கணும். யூஸ் ஆகும். அங்கேருந்து வருது. வாட்டர் ஃபில் பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்சு இது மேலே வரையும் போகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளும் மேலே போயிடலாம். ஓ ஷிட். நம்மள அதே விட்டுருச்சு. சாப்பாடு வேணுமா? ஆப்பிள் சாப்பிடு. ஓகே நம்ம மேலே போயிடலாம். அடுத்த கட்ட வேலையாக மேலே போயிட்டு கிராஃப்டிங் டேபிள். ஓ அங்கே இருக்கா? இப்போ இதில் கிராஃப்ட் பண்ண போகிறோம். என்ன கிராஃப்ட் பண்ணலாம்? இவங்க ட்ரேட் பண்ணலாம்ல. இது ட்ரேடர் கடை தான் போகணும். சரி மைண்ட் பண்ணிட்டு போயிடலாம். இப்படி சரியா? சரி என்ன சரி இப்படி முடியலையே. எங்கிட்ட ட்ரேட் பண்ண முடியுமா? இல்லை சார் ட்ரேட் பண்ண முடியும். உங்ககிட்ட நான் ட்ரேட் பண்ணதான் சார் வந்தேன். ஏன் சார் தடுத்துட்டீங்க? அதுக்கு நம்ம ட்ரேடர் கண்டுபிடிக்கணுமா கைஸ்? ட்ரேடர் வேறு எங்கே இருக்கான்னு தெரியல. வாட்டர் பக்கெட்டை எடுத்து வச்சு நம்மளுக்கு யூஸ் ஆகும். எங்கேருந்து வந்தோம்னா எங்கேருந்து வந்தோன்னே தெரியல கைஸ். எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து தான் வந்தோம். இங்கேருந்து வந்தோம் கைஸ். இங்கேருந்து என்னடா அது புதுசாக இருக்குது அப்படின்னு வந்தோம். இப்படியே போய் நேராக போனோம்னா வில்லேஜ் இருக்கும். கரெக்டாக கைஸ் வில்லேஜ் இருக்குது. இங்கே மைண்ட் பண்ணாலும் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும் போல். வில்லேஜ் சைடே வந்துட்டோம். ஓகே ஒரு ஆர்னமெண்ட் கிடைப்போம், அயன் கிடைப்போம்னு சொல்லிட்டு இங்கே நோண்டுவோம். ஃப்ரெண்ட்ஸ் கால் வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருச்சு. சரி விடுங்க பார்த்துக்கலாம். நம்ம மைனிங் ஆரம்பிக்கலாம். இன்னும் இங்கே கோல் நிறைய கிடைக்குது. நல்லா தான்.
நான் இங்கே என்ன பண்ணலான்ற ஒரு நம்ம மைனிங் ரூம். இதுதான் மைனிங் ரூம் guys. மைனிங் தமிழ சாப்பாடு இருக்கா?